இந்த வீடியோல Beardo அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து இந்த ட்ரிம்மரை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டெக் பிக்சர். இதுதான் இந்த ட்ரிம்மரோட பாக்ஸ். இந்த ட்ரிம்மர் வந்து ஒரு மல்டி பர்பஸ் ட்ரிம்மர் கிட் அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ட்ரிம்மர் செட் தவிர்த்து இன்னும் ஒரு சில முடியை ட்ரிம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது மல்டி பர்பஸ் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அட்டாச் எப்படி இருக்குது, எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இந்த பாக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் உள்ள ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில், வேறு எதுவும் இல்லை. இதை தூக்கி போட்டுட்டு ட்ரிம்மரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரிம்மரில் உள்ள பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாக, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்குது. லுக் வைஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அவங்க லோகோ போட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ், எத்தனை வாட்ஸ் எத்தனை வோல்ட் அப்படின்றது. முன்னாடி வந்துட்டு பவர் பட்டன், அதுக்கு கீழே வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு சார்ஜ் ஏறும் போது ரெட் கலரில் லைட் எரியும். அதே மாதிரி சார்ஜ் இல்லைனாலும் ரெட் கலரில் லைட் எரியும். மற்றபடி சார்ஜ் ஏறும் போதும் இப்படி ஆன் பண்ணி யூஸ் பண்ணும் போதும் க்ரீன் கலரில் லைட் எரியும். ஸோ இந்த ட்ரிம்மரை பற்றி அவ்வளோதான். இந்த ட்ரிம்மரோட அட்டாச்மெண்ட் ஒன்றுன்னா பார்த்தோம் அப்படின்னா, சார்ஜிங் டாக், பாடி க்ரூமர் வித் காம்ப், சீப்பு, கிளீனிங் ஆயில், கிளீனிங் ப்ரஷ், ஃபாயில் ஷேவர், ட்ரிம்மர் வித் 2 காம்ப், ப்ரீசியஸ் ட்ரிம்மர், நோஸ் ட்ரிம்மர், இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 5 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரிம் பண்ணுற அட்டாச்மெண்ட்டு. இந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு நார்மலாக ட்ரிம் பண்ணுறது தான். ட்ரிம் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரையும் கொடுத்ததில்ல. அதே மாதிரி இதுக்கு கூட 2 காம்பு வருது. ஒன்று வந்து 0லேருந்து 10 வரைக்கும், இன்னொரு காம்பு வந்துட்டு 10லேருந்து 20 வரைக்கும். ஸோ இந்த காம்போ வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு தாடி வளர்க்க போகிறது இல்லை. பட் வந்துட்டு இந்த காம்போ வச்சு நம்மளால தாடி வந்து ஓரளவுக்கு அழகாக ட்ரிம் பண்ணிக்க முடியுது. இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ட்ரிம்மரை காட்டிலும் இதில் வந்து சைஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கறனால கொஞ்சம் நல்லா தாடி வளர்த்து ஒரு சில லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை பிசுறாக இருக்குது அதை மட்டும் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த காம்போ வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நிறைய தாடி வளர்த்து அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நான் செல்ஃபாகவே ஒரு ட்ரிம்மர் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரிம்மர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இதில் உள்ள ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாடி க்ரூமர் அட்டாச் அப்படின்னு இருக்கு. இந்த அட்டாச் வந்துட்டு பாடியில் உள்ள ஒரு சில முடியை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு இந்த ட்ரிம்மர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்தப்போ வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் இந்த ட்ரிம்மருக்கும் அதுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த ட்ரிம்மரை காட்டிலும் அது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அது போக நோஸ் ட்ரிம்மர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த மூக்கில் உள்ள முடியை வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக. அது போக வந்துட்டு அடுத்ததா ப்ரீசியஸ் ட்ரிம்மர் அப்படின்னு ஒரு அட்டாச் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுணுக்கமாக ஒரு சில இடத்துல மட்டும் முடி எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அதாவது வந்துட்டு இப்போ சில பேர்த்துக்கு வந்து தாடி இல்லை மீசையில் வந்து மரு இருக்கும், அந்த இடத்துல மட்டும் அதிகமாக வளர்ந்துருக்கும். இல்லை கோடு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரீசியஸ் ட்ரிம்மர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நீங்கள் வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். கோடு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதை வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்தளவு நம்மளால கரெக்டாக பண்ண முடியாது. பக்கத்தில் உள்ள முடியையும் ட்ரிம் பண்ணிடுமா அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும். பட் இதை வச்சு பண்ணும்போது அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ப்ரீசியஸ் ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஃபாயில் ஷேவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஷேவ் பண்ணால் வந்து எந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாக முடியை வந்துட்டு ஷேவ் பண்ண மாதிரியாக ரிமூவ் பண்ணி ட்ரிம் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த அட்டாச் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் வச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும், இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியாவில் யூஸ் பண்ண வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ட்ரிம் பண்ணுச்சு, நல்லா ஷேவ் பண்ணுச்சு. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நெருடு முடலாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் உள்ள முடியை வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபாயில் ஷேவரை வச்சு எடுக்கும்போது வந்துட்டு எடுத்துருது. பட் வந்து அந்த இடத்துல உள்ள முடியையும் தோலையும் லைட்டாக பிச்சு விட்ருது. ஸோ வந்து இதனால வந்து லைட்டாக எரிச்சல் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம். ஃப்ளாட்டாக உள்ள ஏரியாவில் வந்துட்டு இதை கொஞ்சம் நம்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த அட்டாச்சை பற்றி.
ஸோ இந்த அட்டாச் வந்து எப்படி ரிமூவ் பண்ணி மாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரிம்மர்ல வந்துட்டு ஒரு அட்டாச் இருக்கு. நார்மல் ட்ரிம்மர் உள்ள ஒரு அட்டாச் இருக்கு. இத வந்துட்டு ஆ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு இப்படி பண்ணீங்கன்னா வந்துரும். அதுலேருந்து இப்படி மேல தூக்குனீங்கன்னா எடுத்துறலாம். எடுத்துட்டு இப்ப வேற ஏதாச்சும் ஒரு அட்டாச் நீங்க வைக்கணும் அப்படின்னா, பின்னாடியே வந்து ஒரு மார்க்கர் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மார்க்கர் கிட்ட அட்டாச்லயே ஒரு மார்க்கர் இருக்கும். ட்ரிம்மர்லயே ஒரு மார்க்கர் இருக்கும். அந்த 2 மார்க்கரையும் கரெக்ட்டா வச்சுட்டு, நீங்க இப்படி ஒரு கீழ அப்படி அழுத்தம் குடுத்தீங்கன்னா அப்படின்னா மாட்டிக்கிறோம். அதுல வந்து இப்படி திருப்புனீங்க அப்படின்னா கரெக்ட்டா பண்ணிக்கிறோம். இதுதான் வந்துட்டு எல்லா அட்டாச்லயும் வந்துட்டு இப்படிதான் மாட்டணும். ரொம்ப சிம்பிள். அடுத்ததா இந்த ட்ரிம்மரோட பேட்டரி பேக்கப் சார்ஜிங்க பத்தி பார்ப்போம். இந்த ட்ரிம்மர்ல 90 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். 60 நிமிஷம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு கிட்டத்தட்ட நிகராவே வந்து யூஸ் ஆச்சு. 90 நிமிஷத்துக்கிட்ட சார்ஜ் ஏறுச்சு. அதே மாரி யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு 55 நிமிஷத்துலேருந்து ஒரு 57 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு கரெக்ட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பேட்டரி பேக்கப் வந்துச்சு. ஆனா, கிட்டத்தட்ட அவங்க சொன்னதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு நிகரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி வந்துட்டு இத சார்ஜ் பண்ற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தேட் வழியா வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இங்க இந்த டைரக்ட்டா இந்த சார்ஜர்ல இருந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணணும். இந்த ட்ரிம்மர்ல இருந்து சார்ஜ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு இந்த இடத்துல போர்ட் இருக்கு. அதுலேருந்து இப்டி மாட்டி நீங்க சார்ஜ் பண்ண முடியும். அப்டி இல்ல அப்டின்னா, அவங்களே வந்துட்டு இந்த அட்டாச்மென்ட்க்கு ஒரு டாக் குடுத்துருக்காங்கல்ல, அந்த அட்டாச்மென்ட்லாம் வைக்கிறதுக்கு. அதுல பேக் சைடு நீங்க மாட்டிட்டு, அந்த ட்ரிம்மர வந்துட்டு அது மேல வைக்கிறது மூலியமா நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த 2 மெத்தட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிம்மருக்கு வந்துட்டு 8 வாட்ஸ் சார்ஜர் குடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம வந்துட்டு யுனிவர்சல் சார்ஜர் இருக்குல்ல, யூஎஸ்பி டைப் ஏல வரும்ல, அந்த மாரி சார்ஜர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ, இத மிஸ் பண்ணிட்டாலும் நீங்க வெளிய வாங்கிக்கலாம். பட் அந்த வயர் வந்துட்டு இந்த சைடு இந்த மாரி ஒரு போர்ட் குடுத்துருக்கறனால, வெளில கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஸோ, வயர வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க. அதே மாதிரி இந்த ட்ரிம்மர்ல உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடி மீசைய மட்டும் இத ட்ரிம் பண்ணாது. நீங்க வேணும்னா முடியையுமே ட்ரிம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து தாடி மீசைய ட்ரிம் பண்ணி பார்த்தேன். பட் ஹேர வந்து ட்ரிம் பண்ணி பார்க்கல. பட் இந்த ட்ரிம்மரோட பவர், ஸ்பீட பார்க்கும்போது வந்துட்டு மேபி முடியையுமே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ட்ரிம் பண்ணணும். ஸோ நான் பண்ணது இல்ல. பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ட்ரிம்மர்ல இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும், ஒரு சில பிரச்சனையும் இந்த ட்ரிம்மர்ல இருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி இதுல பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட்டு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்லா இருந்தாலும், அந்த ட்ரிம்மர ஆன் பண்ணும்போது சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாவே வருது. கொஞ்சம் அந்த சவுண்ட் வர்றது வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலா இருக்கலாம். எனக்கே பெர்சனலா ஒரு சில நேரத்தில வந்து என்னடா இவ்வளோ சவுண்ட் வருதே! அதே மாரி எரிச்சலா இருந்துச்சு. அதே மாரி ஆன் பண்ணிட்டு அத பிடிக்கும்போது லைட்டான வைப்ரேஷனும் வந்துட்டு கையில ஃபீல் ஆச்சு. ஸோ, அது கூட ஒரு பிரச்சனை இல்ல. பட் ஒரு சில பேத்துக்கு வந்து இது ஒரு பிரச்சனை இருக்கலாம். 3வது ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிம்மர் வந்துட்டு வாட்டர்ல வாஷ் பண்ண முடியாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ, வந்துட்டு முடிய வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிரஷ்ஷ வச்சு தான் கிளீன் பண்ண முடியும். வாஷ் பண்ண முடியாது. ஸோ, மேபி வாஷ் பண்ற அளவுக்கு வராது. பிரஷ்ஷ வச்சு கிளீன் பண்ணாலே ஓரளவுக்கு கிளீன் ஆயிருது. பட் ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லையே அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ அட்டாச்மென்ட்டோட, இவ்வளோ ஃபீச்சரோட குடுத்துருக்கிறதே வந்துட்டு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு மைனஸ் கிடையாது. இந்த ரேட்டுக்கு இந்த ட்ராபேக் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இதுல இவ்வளோ ஃபீச்சர் இருக்கே நான் வாங்கிக்கிருவேன் அப்படின்னா, Flipkartல வந்துட்டு கிட்டத்தட்ட ரூ. 1400 இருந்து ரூ. 1600 வரைக்கும் மாறி, மாறி வந்துட்டு இதோட ரேட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ட்ரிம்மர வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் பாயிண்ட் நான் விட்டுட்டாலும் கமெண்ட்ல வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. வேற யாராச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். பாய். அப்பாடி! முடிச்சிட்டோம்ப்பா.